அம்மா, ஃப்ரெண்ட்ஷிப்னா இப்படி இல்ல இருக்கணும். இனிமே பாருங்க, நானும் யாஷிகாவும் எவ்வளோ க்ளோஸா இருக்கோன்னு. டே அபி, எனக்கு ரொம்ப பசிக்குதுடா. அம்மா எனக்கும் ரொம்ப பசிக்குதுமா. மேகி பாஸ்தா ஏதாச்சும் சாப்பிட்டு கொடுமா. இன்னைக்கு நம்ம வீட்டில் கேப்பங்களி, கம்மங்கஞ்சி, மோர் மிளகா இதெல்லாம் ரெடியா இருக்கு. வாங்க சாப்பிடலாம். என்னது, கேப்பங்களி கம்பங்கஞ்சியா? ஆமாமா, 2 பேர் வாங்க, இப்படி உட்காருங்க. என்னம்மா இது கிரிக்கெட் பால் இருக்குது? ப்ளீஸ்மா நூடுல்ஸ் ஆச்சு தாங்கம்மா. கண்ணு, இந்த மேகி பாஸ்தா இதெல்லாம் நாக்குக்கு வேணா ருசியா இருக்கலாம். ஆனா நான் செஞ்சிருக்கிறது பாரம்பரிய உணவு. அதோட அருமை உங்களுக்கு தெரியாது. நான் சொல்றேன், கேளுங்க. உணவே மருந்துன்னு சொன்னாங்க பெரியவங்க, மருந்தே உணவாகும் காலம் வர போகுதுங்க. நொறுங்க தின்னாக்கா நோயோடி போகுமுங்க, பொருந்த சொன்னாங்க பொறுப்பாக கேட்டுக்கங்க. நீயும் நானும் இங்க 100 வருஷம் வாழணும்னா, நோய் நொடி இல்லாத தேகம் கொண்டு ஆளணும்னா, முன்னோர் சொன்னதையும் முறையா கேட்டுக்கணும். முதன்மை தேகம் தலையில போட்டுக்கணும். பாட்டி வைத்தியமோ நாட்டு சமையலும், நாக்க உற வைக்கும் வீட்டு கைமணம். 6 சுவைகளை நானும் சேர்க்கணும், ஆரோக்கியமா வாழ அதுவே துணை வரும். உணவே மருந்துன்னு சொன்னாங்க பெரியவங்க, மருந்தே உணவாகும் காலம் வர போகுதுங்க. வயிற்றுக்கு நன்மை தரும் மருந்த உணவு எல்லாம் கொழுப்பை சேர்த்து விடும். பழமும் காய்கறியும் பாதி நோய் தீர்க்கும். பருப்பை சேர்த்துக்கிட்டா புரத சத்து வரும். உப்பு சர்க்கரையும் அளவை குறைச்சிக்கணும், உள்ளூரில் விளைகின்ற உணவை புசிச்சுக்கணும். துரித உணவை விரும்பி உண்ணும் பழக்கம் மாறணும். தூய தேகம் வேணும்னா மதுவை தவிர்க்கணும். வேர்களிலே விளையும் கிழங்க சாப்பிடணும், நார்சத்து வேணும். தண்டும் சாப்பிடணும். 100 விதமான கீரை வகை இருக்கு. நாளும் ஒதுக்காம தின்னா பயன் இருக்கு. மெல்ல சர்க்கரையே வினைய கொண்டு வரும், வீட்டு சமையலுங்க ஊட்ட சத்து தரும். செரிக்கும்படியா பசிக்கும்படியா உணவு இருக்கணும். ஒரு பருக்க கூட வீண் இல்லாம உண்டு பழகணும். பாட்டி வைத்தியமோ